ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஹெல்த்தியான உளுத்தம்மா களி என்னென்னு செய்கிறதுண்டு வாங்க பார்க்கலாம். ஒரு கப் தோல் நீக்காத உளுந்து எடுத்திருக்கிறேன். இதை நான் நல்ல வடிவாக கழுவி காய வச்சு எடுத்திருக்கிறேன். அடுப்பை நாங்கள் மீடியமை விட கொஞ்சம் குறைவாக வச்சு நல்ல வடிவாக வறுத்து எடுப்போம். நல்லா வறுபட்டுட்டு நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா ஆறட்டும். ஆறினத்துக்கு பிறகு பவுடர் பண்ணி எடுப்பேன். இதே மாதிரி நல்ல வடிவாக பவுடர் பண்ணி எடுக்கணும். ஒரு கப் தேங்காய் பூ எடுத்திருக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல திக்கான பாலாக புழிஞ்சு எடுப்பேன். இதே மாதிரி இன்னும் 2 தடவை தண்ணி விட்டு பால் புழிஞ்சு எடுப்போம். ஆனால் இந்த பாலோட சேர்க்க வேணாம். இது முதல் பால், நல்ல திக்கான பால். 2வது 3வது நீங்கள் புழிஞ்சு எடுக்கிற பாலை வேறு கப்பில் சேர்த்து ஒன்றா வைக்கலாம். அரை கப் வறுத்த அரிசி மா எடுத்திருக்கிறேன். நாங்கள் வறுத்து பவுடர் பண்ணின உளுத்தம்மா அதுலேயும் அரை கப் நாங்கள் எடுப்போம். களி கிண்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலே நாங்கள் தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடணும். ஏனெண்டா அடுப்பில் களியை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த சாமான் எடுக்கிறதுக்கு போய் வர்றதுக்கு இடையில் அடிப்பிடிச்சிடும். அதனால் எல்லா சாமானையும் ரெடியாக எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் களி கிண்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். அரை கப் சுகர், முதல் பால் இது, அது 1 கப் எடுத்துருக்கிறேன். இங்கால 2வது பாலையும் 3வது பாலையும் ஒரே கப்பில் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, அதோட அரிசிமா உளுத்தம்மா, தேங்காய் பால். இது 2வது 3வதாக நான் புழிஞ்சு எடுத்த பால். நான் 400 ml இதில் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கிறேன், அதையும் போடுறேன். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவேன். இதே மாதிரி நல்ல தண்ணி பதத்தில் கரைச்சி எடுக்கணும். அடுப்பை நாங்கள் மீடியமுக்கும் லோவுக்கும் இடையில் வச்சு மெல்ல மெல்லமாக மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் நாங்கள் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும், இல்லாட்டிக்கு அடியில் கருகிடும். நான் 5 நிமிஷமாக மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ தான் கொஞ்சமாக இறுகி கொண்டு வருது. அரை கப் சுகர் எடுத்துருக்கிறேன். அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன்.
1/2 கப் சுகரில் இவ்வளோ சுகர் மிச்சமாக இருக்குது. இது வந்து நாங்கள் புளிஞ்செடுத்த முதல் தேங்காய் பால். இந்த சீனி சேர்க்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏற்ற அளவில் சேர்த்துக்கொள்ளுங்க. ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்குறேன். இதை மாதிரி உங்களுக்கு தேங்காய் பால் விட்டு களிக்கின்ற விருப்பம் இல்லையண்டா பசுப்பால் கூட நீங்கள் சேர்த்து களிக்கிண்டி எடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான உளுத்தம்மா களி ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.